ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசீம் ருசீம். இன்றைக்கி பசீம் ருசீமில் தேங்காய் பொட்டுக்கடலை இது ரெண்டுமே சேர்க்காம ஒரு அருமையான ஒயிட் சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே தேங்காய் சேர்த்து ஒயிட் சட்னி செய்யாமல் இந்த மாதிரி மாறுபட்ட சுவையில் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒயிட் சட்னி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பேனில் 1/4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1.5 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மாதிரி லைட்டாக சிவந்து வந்த பிறகு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். அதே பேனில் மீதம் இருக்க ஆயில் கூட 1/4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 பெரிய பச்சை மிளகாய், ஒரு சின்ன பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாயை கீறி விட்டு சேர்த்தோம் அப்படின்னா வெடிக்காமல் இருக்கும். இது மாதிரி நல்லா ஒயிட்டாக ஃப்ரை ஆன பிறகு இதையும் எடுத்து பருப்பு ஆற வச்சிருக்க அதே பிளேட்டில் ஆற விட்டுக்கலாம். இது கூட நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி லைட்டாக ஒரு கிளாஸி எஃபெக்ட் வந்த பிறகு கொஞ்சமாக புளி, வீடியோவில் காமிக்கிற மாதிரி ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தா போதும், புளி ஜாஸ்தியாக சேர்த்துடக்கூடாது. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஆற வச்சுக்கலாம். ஆறின இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்து அரைகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இது மாதிரி ஒரு தேங்காய் சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கணும். சிலர் தேங்காய் நிறைய பயன்படுத்த மாட்டாங்க, சிலருக்கு தேங்காய் செட் ஆகாது. அந்த மாதிரி உள்ளவங்களாம் கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணலாம். சட்னிக்கு தாளிக்கிறதுக்காக அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்துக்கலாம். சூப்பரான ஒரு ஒயிட் சட்னி, அதுவும் தேங்காய் பொட்டுக்கடலை இதெல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.